Welcome back everyone. We know that the current education system has been shifted to online platform which is different from a normal classroom. So ஒரு நார்மல் கிளாஸ்ரூமில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் டீச்சர் கான்வர்சேஷனுக்கும் ஆன்லைன் கிளாஸஸில் இருக்கக்கூடிய கான்வர்சேஷன்ஸும் டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு தான் சொல்லணும். Because the situations we come across during these online classes are different from the physical classes. What are those different situations and how to conversate with a teacher or a student during that situation? Here is your answer. This video is going to help you to learn 40 useful English phrases related to online classes, which is going to be useful for both a teacher as well as a student and parents who are monitoring the online classes of their primary kids. If you are ready, let's get started. Our sentence number 1 is, our online class starts at sharp 9 o'clock. Please join the class on time. ஆன்லைன் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கறதுக்கு இந்த ஃப்ரேஸ் யூஸ் பண்ணலாம். ஆன்லைன் கிளாஸ் 9 o'clock ஸ்டார்ட் ஆகுது, எல்லாரும் கரெக்ட் டைமுக்கு வந்து ஜாயின் ஆகிடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு யூ கேன் யூஸ் திஸ் ஃப்ரேஸ். சென்டென்ஸ் நம்பர் 2 இஸ், லெட் த அதர்ஸ் கம் அண்ட் ஜாயின் த கிளாஸ். லெட் த அதர்ஸ் கம் அண்ட் ஜாயின் த கிளாஸ் அப்படின்னா கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் 1 by 1 வந்து கனெக்ட் ஆகிக்கிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில் ஆல்ரெடி ஜாயின் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இன்னும் மற்றவங்களும் வந்து கனெக்ட் ஆகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம், அப்புறம் கிளாஸை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு லெட் த அதர்ஸ் கம் அண்ட் ஜாயின் த கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம். சென்டென்ஸ் நம்பர் 3, அப்படி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து ஜாயின் ஆகிட்டாங்களா கிளாஸில் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக எல்லாரும் ஜாயின் ஆகிட்டிங்களா அப்படின்னு ஒரு டீச்சர் வந்துட்டு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் ஒன்று கேட்பாங்க. ஹேஸ் எவ்ரி ஒன் ஜாயின்டு த கிளாஸ், ஹேஸ் எவ்ரி ஒன் ஜாயின்டு த கிளாஸ் அப்படின்னு கேட்கலாம். சென்டென்ஸ் நம்பர் 4, டீச்சர் பேசுகிறது எல்லாருக்கும் கேட்குதா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு am I audible to everyone, am I audible to everyone or is my voice clear, என்னோட வாய்ஸ் எல்லாருக்கும் கிளியராக கேட்குதா அப்படின்னு கேட்டுக்கிறதுக்கு யூ கேன் யூஸ் தீஸ் ஃப்ரேசஸ். am I audible to everyone or is my voice clear. our next sentence, நேற்று கிளாஸ் எடுத்திருப்பாங்க, அதை அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க, இன்றைக்கி அதே லெசன் கண்டினியூ பண்ண போகிறாங்க அப்படின்னா நேற்று நம்ம எங்கே விட்டோம் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு கேட்போம் இல்லையா, அது கேட்குறதுக்கு வேர் டிட் வி ஸ்டாப் எஸ்டர்டே, வேர் டிட் வி ஸ்டாப் எஸ்டர்டே, நேற்று நாம் எங்கே நிறுத்தணும் அப்படின்னு கேட்கலாம். சென்டென்ஸ் நம்பர் 6, இன் விச் பேஜ் ஆர் வி நவ், இன் விச் பேஜ் ஆர் வி நவ். இப்போ நம்ம எந்த பேஜில் இருக்கோம், இந்த கொஸ்டினை ஸ்டூடெண்ட் டீச்சர்கிட்ட டவுட்டாக கூட கேட்கலாம், மேம் இப்போ எந்த பேஜில் இருக்கோம் நம்ம அப்படின்ட்டு. இல்லை டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட்டை கொஸ்டின் பண்ணுறதுக்காக கூட கேட்கலாம், அவங்க கவனிக்காமல் இருக்காங்க, நீ சொல்லு எந்த பேஜில் இருக்கோம் இப்போ நம்ம அப்படின்னு கேட்குறதுக்கும் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நம்பர் 7, மியூட் யுவர் மைக் எவ்ரி ஒன். எல்லாரும் உங்கள் மைக் ஆஃப் பண்ணி வைங்க, எல்லாரும் உங்கள் டிவைஸை மியூட் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு மியூட் யுவர் மைக் எவ்ரி ஒன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நம்பர் 8, இப்படி எல்லாரோடைய டிவைஸையும் மியூட்டில் போட சொன்னதுக்கு அப்புறமாவும் 1-2 ஸ்டூடெண்ட்ஸ் போடாமல் இருப்பாங்க. அந்த சமயத்தில் யூ கேன் யூஸ் திஸ் ஃப்ரேஸ், எ டீச்சர் கேன் யூஸ் திஸ் ஃப்ரேஸ், ஹூஸ் மைக் இஸ் நாட் மியூட்டட், சம் பேக்ரவுண்ட் நாய்ஸ் இஸ் டிஸ்டர்பிங். அது யார் இன்னும் மைக்கை மியூட் பண்ணாமல் இருக்கீங்க, உங்கள் டிவைஸ்லேருந்து பேக்ரவுண்ட் நாய்ஸ் டிஸ்டர்பிங்காக இருக்குது, கிளாஸை வந்து தொந்தரவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு யூ கேன் யூஸ் திஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நம்பர் 9, டர்ன் ஆன் யோர் கேமரா ஆர் டர்ன் ஆன் யோர் வீடியோ. ஸோ கிளாஸ் எடுக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸை மானிட்டர் பண்ணுறதுக்காக டீச்சர் அவங்கள வீடியோ ஆன் பண்ணி வைக்க சொல்கிறதுக்கு யூஸ் திஸ் ஃப்ரேஸ், டர்ன் ஆன் யோர் வீடியோ ஆர் டர்ன் ஆன் யோர் கேமரா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நம்பர் 10, சம்டைம்ஸ் இஃப் த டீச்சர் ஆஸ்க் அ கொஸ்டின் டு அ ஸ்டூடெண்ட், அவங்க டிவைஸ் மியூட்டில் இருக்கிறது தெரியாமல் ஸ்டூடெண்ட் ஆன்சர் பேசிகிட்டு இருப்பாங்க, அப்போது மற்றவங்களுக்கு எதுவுமே கேட்காது. அந்த சிச்சுவேஷனில் டீச்சர் கேன் சே திஸ், unmute your device and then tell me the answer, unmute your device and then tell me the answer. உங்கள் மைக்கை ஆன் பண்ணதுக்கு அப்புறமா பதிலை சொல்லுப்பா அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நம்பர் 11, மேக் ஷியோர் யூ கெட் ப்ராப்பர் நெட்வொர்க் ஆர் மேக் ஷியோர் யூ கெட் ப்ராப்பர் சிக்னல். ஸோ அடிக்கடி வந்து நமக்கு இந்த நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்குது, சிக்னல் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுறது உண்டு. அந்த சமயத்தில் டீச்சர் வந்து இதை சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு சிக்னல் இருக்க இடமா பார்த்து உட்காருங்க, சிக்னல் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு மேக் ஷியோர் யூ கெட் ப்ராப்பர் சிக்னல் ஆர் நெட்வொர்க் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நெட்வொர்க் ப்ராப்ளமாக இருக்குன்றதை எப்படி கன்வே பண்ணுறது, சிம்பிளி சே ஐ ஹாவ் சம் நெட்வொர்க் இஷ்யூ, ஐ ஹாவ் சம் நெட்வொர்க் இஷ்யூ அப்படின்னா எனக்கு நெட்வொர்க் வந்து சரியாக வேலை செய்யலை அப்படின்னு சொல்கிறதுக்கு. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நம்பர் 13, ஐ குடண்ட் ஹியர் யூ,
ஆர் ஐ couldn't get you. நீங்கள் என்ன சொன்னீங்கன்னு சரியாக கேட்கல இல்லை சரியாக புரியலை அப்படின்னு சொல்கிறதுக்கு you can use this phrase I couldn't hear you or I couldn't get you. And next sentence, in case a student complains that ma'am I couldn't get you அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா teacher may cross check with the other students like is my voice clear to the others, is my screen clear to others. மற்றவங்களுக்கு தெளிவாக தெரியுதா, மற்றவங்களுக்கு நான் பேசுகிறது தெளிவாக கேட்குதாப்பா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு you can use this phrase is my voice clear to others or is my screen clear to others. Our next sentence, if all the other students are confirming that they can get you clearly, then a teacher can reply to the particular student, Raj, you must have some network issue at your end, others are getting me properly. அதாவது அந்த ஸ்டூடெண்ட்டோடைய நேம் சொல்லி உன்னோட எண்டில் தான்ப்பா ஏதோ நெட்ஒர்க் ப்ராப்ளம் இருக்குது பிகாஸ் அதர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கெட்டிங் மீ ப்ராப்பர்லி, மற்றவங்களுக்கு என்னை வந்து கவனிக்க முடியுது, என்னோட வாய்ஸ் கேட்க முடியுது அப்படின்னு சொல்கிறதுக்கு யூ கேன் யூஸ் திஸ் ஃப்ரேஸ். ஆர் நெக்ஸ்ட் சென்டென்ஸ், சம்டைம்ஸ் ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கோம், அந்த சமயத்தில் ஒரு ஸ்டூடெண்ட் லேட்டாக என்ட்ரி கொடுப்பாங்க. அப்போது டீச்சர் கேட்பாங்க, நாங்கள் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி 15 minutes ஆச்சு ஆல்ரெடி, இவ்வளோ நேரம் நீ என்ன பண்ணிகிட்டு இருந்த அப்படின்னு கேட்குறதுக்கு it has been 15 minutes since we started the class, what have you been doing? It has been 15 minutes since we started the class, what have you been doing? Next sentence, after the online classes teacher may send some notes to the students. send பண்ணுவாங்க. அதை எப்படி சொல்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அப்படின்னா I will send notes through WhatsApp after this class. ஸோ கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வாட்ஸ்அப்பில் நோட்ஸை சென்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு you can use this phrase. ஹோம்ஒர்க் எல்லாம் கரெக்டாக எழுதி எனக்கு அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ரைட் த ஹோம்ஒர்க் இன் யோர் நோட் புக் அண்ட் சென்ட் இட் பேக் டு மீ ஃபார் கரெக்ஷன். ரைட் த ஹோம்ஒர்க் இன் யோர் நோட் புக் அண்ட் சென்ட் இட் பேக் டு மீ ஃபார் கரெக்ஷன். த நெக்ஸ்ட் சென்டென்ஸ், let Vijay answer now, others please wait for your turn. சப்போஸ் விஜய் டீச்சர் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பட் அதர் ஸ்டூடெண்ட்ஸ் மைட் ஆன்சர், அந்த சமயத்தில் நீங்கள் எல்லாம் கொஞ்சம் அமைதியாக இருங்க, உங்கள் டர்ன் வரும்போது நீங்கள் சொல்லுங்கள், இப்போ விஜய் ஆன்சர் பண்ணட்டும், லெட் him ஆன்சர் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த ஃப்ரேஸ் யூஸ் பண்ண. சென்டென்ஸ், டீச்சர் நான் ஒவ்வொருத்தரையாக கொஸ்டின் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ வில் ஆஸ்க் ஒன் பை ஒன். சென்டென்ஸ், டீச்சர் கொஸ்டின் கேட்டதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் ஆன்சர் தெரியும் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா, அதுக்கு who knows the answer. The next sentence, sometimes ஆன்லைன் கிளாஸுக்கு இடையில் டீச்சர் ஏதாவது ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறது உண்டு. அப்போது நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ண போகிறேன், அது பாருங்கள் அப்படின்னு அலர்ட் பண்ணுறதுக்கு I am sharing a screen with you guys, please have a look. I am sharing a screen with you guys, please have a look. Next sentence, number 23. கிளாஸில் யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா அப்படின்னு டீச்சர் கேட்குறதுக்கு does anyone have doubt or simply you may ask any doubts. The next sentence, number 24. எல்லாரும் ஹோம்ஒர்க் முடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு have you all completed your homework? The next sentence, number 25. யாருக்காவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஆன்லைன் கிளாஸாக இருக்கனால எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒரே நேரத்தில் பேச முடியாது. ஸோ தட் யூ மே கிவ் அன் ஆப்ஷன் டு த ஸ்டூடெண்ட், யாருக்கு டவுட் இருக்கோ அவங்க அந்த அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய ஹேண்ட் ரைஸ் பண்ணுற பட்டனை ப்ரெஸ் பண்ண சொல்லலாம். கிளிக் ஆன் த ஹேண்ட் பட்டன் இஃப் யூ ஹாவ் எனி டவுட். The next sentence, number 26. Pay attention Raj, look at the screen. இன்கேஸ் ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் கிளாஸை கவனிக்காமல் வேறு எங்கேயோ பார்த்துட்ருக்காங்க, நமக்கு ஸ்க்ரீனில் தெரியுது அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்டை பே அட்டென்ஷன், லுக் அட் த ஸ்க்ரீன் அப்படின்னு அலர்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நம்பர் 27. சப்போஸ் ஒரு ஸ்டூடெண்ட்டை நம்ம கொஸ்டின் கேட்டு அவங்க கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு we can use this phrase, well done, you got the concept clearly. I mean நீ கிளாஸை ஒழுங்காக கவனிச்சிருக்கேன், உனக்கு கான்செப்ட் நல்லா புரிஞ்சிருக்கு அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஸோ ஒரு டீச்சரோ இல்லை ஸ்டூடெண்ட்டோ ஆப்போசிட்டில் இருக்கவங்களுடைய வாய்ஸ் சரியாக கேட்கல, விட்டு கேட்குது, கரகரன்னு கேட்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு யுவர் வாய்ஸ் இஸ் ஜாரிங் ஆர் லாகிங் ஆர் நாட் கிளியர். யுவர் வாய்ஸ் இஸ் ஜாரிங் ஆர் யுவர் வாய்ஸ் இஸ் லாகிங் ஆர் யுவர் வாய்ஸ் இஸ் நாட் கிளியர். சரியாக கேட்கல, ஒரு மாதிரி விட்டு கேட்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு யூ மே யூஸ் திஸ் ஃப்ரேசஸ். சென்டென்ஸ் நம்பர் 29. யுவர் ஸ்க்ரீன் இஸ் blurry. சம்டைம்ஸ் ஸ்க்ரீன் வந்து சரியாக தெளிவாக தெரியாது, மங்கலாக தெரியும், அப்படி சொல்கிறதுக்கு யுவர் ஸ்க்ரீன் இஸ் blurry. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நம்பர் 30.
கேன் யூ வியூ த ஸ்க்ரீன் தட் ஐ ஹாவ் ஷேர்ட். டீச்சர் வந்து ஆன்லைன் கிளாஸ் சமயத்தில் அவங்க ஷேர் பண்ண ஸ்க்ரீன் சரியாக தெரியுதா, கிளியராக தெரியுதா, ஸ்டூடெண்ட்ஸால் பார்க்க முடியுதா அப்படின்னு கேட்குறதுக்கு கேன் யூ வியூ த ஸ்க்ரீன் தட் ஐ ஹாவ் ஷேர்ட். த நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நம்பர் 31. நீங்கள் சொன்னது சரியாக புரியல, இன்னொரு தடவை சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு ஐ டிடன்ட் கெட் யூ, குட் யூ ப்ளீஸ் ரிப்பீட் இட், குட் யூ ப்ளீஸ் ரிப்பீட் இட் அப்படின்னா இன்னொரு முறை சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறது. த நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நம்பர் 32. இது எல்லாரும் அடிக்கடி ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளம். ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது மொபைலில் இல்லை லேப்டாப்பில் சார்ஜ் காலி ஆகிடும். ஸோ அது எப்படி சொல்கிறது? மை மொபைல் இஸ் ரன்னிங் அவுட் ஆஃப் பேட்ரி, ஆர் மை மொபைல் இஸ் அபவுட் டு டை, ஆர் மை மொபைல் இஸ் ட்ரெயினிங். இதில் எது சொன்னாலும் பேட்ரி தீர்ந்து போயிட்டுருக்கு, ஆஃப் ஆகிட போகுது அப்படின்னு சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். த நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நம்பர் 33. டிவைஸ் சார்ஜ் போட்டுட்டு திரும்ப வந்து ரீகனெக்ட் ஆகிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு லெட் மீ சார்ஜ் மை டிவைஸ் அண்ட் கனெக்ட் டு த கிளாஸ் அகெயின் ஷார்ட்லி. லெட் மீ சார்ஜ் மை டிவைஸ் அண்ட் கனெக்ட் டு த கிளாஸ் அகெயின் ஷார்ட்லி. கொஞ்சம் நேரத்தில் திரும்ப வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். த நெக்ஸ்ட் சென்டென்ஸ், சப்போஸ் இந்த சிச்சுவேஷனில் டீச்சர் இப்படி சொல்கிறது உண்டு, இனிமே வந்து நீ கிளாஸ்க்கு கனெக்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஃபுல் சார்ஜ் இருக்க மாதிரி எடுத்து வச்சுக்கோ, டிவைஸை ரெடியாக வச்சுக்கோ அப்படின்னு. அது சொல்கிறதுக்கு மேக் ஷியோர் தட் யுவர் டிவைஸ் இஸ் சார்ஜ் ப்ராப்பர்லி பிஃபோர் யூ ஜாயின் த கிளாஸ். Make sure that your device is charged properly before you join the class. The next sentence number 35. Your voice is too low. Can you be a little louder? உங்க சொல்கிறது சரியாக கேட்கல, ரொம்ப லோ வாய்ஸாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் சத்தமாக பேசுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு your voice is too low. Can you be a little louder? இன்னும் கொஞ்சம் சத்தமாக பேச முடியுமா அப்படின்னு கேட்குறதுக்கு இதை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நம்பர் 36. Your voice is echoing. சம்டைம்ஸ் எக்கோ கேட்கும், அவங்க பேசுகிறதே திரும்ப திரும்ப கேட்கும். அப்படி சொல்கிறதுக்கு யோர் வாய்ஸ் இஸ் எக்கோயிங், எதிரொலிக்குது அப்படின்னு அர்த்தம். த நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நம்பர் 37. சம்டைம்ஸ் ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் ரிப்ளையே பண்ணாமல் இருப்பாங்க, ரெஸ்பாண்ட் பண்ணவே மாட்டாங்க. அப்போது டீச்சர் அவங்க இருக்காங்களா இல்லையா கிளாஸில் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு இருக்கியா கிளாஸில் தான் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்குறதுக்கு ராம் ஆர் யூ தேர், ராம் ஆர் யூ தேர் அப்படின்னா ராம் நீ கிளாஸில் இருக்கியா அப்படின்னு அர்த்தம். The next sentence number 38. When we have some network issue and சரியா பேச முடியல கேட்க முடியல அப்படின்னா we have chat option in all the online applications. அப்போ please drop the message in the chat box அப்படின்னு சொல்லலாம். Please drop the message in the chat box அப்படின்னா என்ன சொல்ல வரீங்களோ அந்த மெசேஜை chat boxல போடுங்க அப்படின்னு அர்த்தம். The sentence number 39. It's time to wind up the class or it's time to say bye. கிளாஸ் முடிச்சிக்கிறதுக்கு டைம் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். நம்ம கிளாஸும் முடியறதுக்கு டைம் ஆகிடுச்சு. ஷெல் வி வைண்ட் அப் த கிளாஸ் நவ்? ஆர் லாஸ்ட் சென்டென்ஸ் நம்பர் 40. லெட்ஸ் மீட் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். அடுத்த கிளாஸில் நம்ம மீட் பண்ணலாம். எஸ், அடுத்த ஒரு வீடியோவில் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்டோடு நம்ம மீட் பண்ணலாம். அண்டில் தென் இட்ஸ் தேங்க்யூ அண்ட் பை பை.